சங்கரா மீன் குழம்பு ஒரு டைம் இந்த மாதிரி மாங்காய், முட்டைலாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தட்டு சோறும் காலியாகும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல 6லேருந்து 7 சின்ன சைஸ் தக்காளி பழத்த கையாலேயே கரைச்சுக்கோங்க. காரத்துக்கு 7 பச்சை மிளகாவ உடைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கரைச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு, இந்த மசாலா கூட சேர்த்துட்டு மறுபடியும் கையாலேயே கரைச்சு ஓரமா வச்சுடுங்க. சட்டியில எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து பொன்னிறமா வதக்கிக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி தக்காளி கரைசலை சேர்த்து குழம்பு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வேக வச்ச முட்டை சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்ச சங்கரா மீன் துண்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் 10 பல் பூண்டு 10 மிளகை இடிச்சு சேர்த்து இறக்கி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.